இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடக ராசியில பிறந்தவங்கள பார்த்தீங்கன்னா, பலம், பலவீனங்கள் என்னன்னு சொல்லிட்டு இந்த பதில தெளிவா நம்ம பார்க்கலாங்க. அதாவது இவங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் பிளஸ், எதெல்லாம் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கடகம் காலபுருஷனுக்கு 4வது ராசியா வருதுங்க. கடகத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். சரிங்களா? கடகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் சொல்லிட்டு 3 நட்சத்திரங்கள் கடகத்துல வந்து அமையும். கடக ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இவங்கள பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் அப்படி பார்க்கும்போது, நல்ல கற்பனை சக்தி அதிகம் கொண்டவங்க இந்த கடக ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நல்ல கிரியேட்டிவிட்டி, நல்லா யோசிக்கிறது, திங்க் பண்றது, கற்பனையாக நிறைய விஷயங்கள திங்க் பண்ணி அத செய்யறது, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அதே மாரி எல்லார்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, அன்போடையும், பாசத்தோடையும் பழகுன்றதுல இவங்கள அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நல்லா அன்போடையும், பாசத்தோடையும் அக்கறையா பழகுவாங்க. சரிங்களா? 2வது விஷயம் என்ன பார்க்கும்போது, நல்ல லாயால்டி பெர்சன் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதாவது தனக்கு அதாவது இவங்களுக்கு ஒருத்தவங்கள புடிச்சுச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த புடிச்சவங்களுக்காக உண்மையா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க. அதே மாரி தன்னை தாழ்த்திக் கொண்டு மற்றவர்களை உயர்த்தக்கூடியவங்களும் இவங்க தான். சரிங்களா? அதாவது ஒரு தியாக மனப்பான்மை அதிகம் கொண்டவங்க இந்த கடகராசிக்காரங்க. அதாவது தன்னை வருத்திக் கொண்டு, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை வந்து சந்தோஷமா வச்சுப்பாங்க. நான் கஷ்டப்பட்டா கூட பரவால்ல, என் கூட இருக்கிறவங்க அல்லது என் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க, யோசிக்கக்கூடியவங்க பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தான். அந்த ஒரு தியாக மனப்பான்மை கொண்டது இயல்பாவே பிறவியிலேயே இவங்ககிட்ட வந்துருங்க. சரிங்களா? அதுவும் சந்திரன் வந்து குரு பார்வையில குரு தொடர்புல இருந்துட்டா ஒண்ணும் சொல்லவே தேவையில்ல. ரொம்ப வந்து என்ன சொல்றதுங்க, அப்பழுக்கற்ற ஒரு சொக்க தங்கம் அப்படின்னு தான் சொல்லணும், இவங்கள பொறுத்தவரைக்கும். 3வது விஷயம் நீங்க பார்க்கும்போது, கடகராசிக்காரங்க மற்றவர்கள வந்து எடை போடுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. ஒருத்தவங்கள பார்த்த உடனே, அவங்க முகத்த பார்த்த உடனே இவங்கள பத்தி, இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50லிருந்து 80% வரை கரெக்ட்டா கணிச்சுருவாங்க. அந்த முகத்த பார்த்தே மத்தவங்கள எடை போடுறதுல இவங்க வந்து கெட்டிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதற்கடுத்து 4வது விஷயம் நீ பார்க்கும்போது, கடக ராசிக்காரங்க அந்த கடகம்ன்றதே ஒரு நீர் ராசிங்க. சரிங்களா? அதாவது ஒரு கடல நீங்க பார்த்தீங்கன்னா, கடல்ல வந்து மேலோட்டமா பார்த்து கடலுக்கு அடியில என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால சொல்ல முடியாது. அந்த மாரி தான் இவங்களுடைய மனசும். கடகராசிக்காரனுடைய மனசு வந்து கடலை போன்று ரொம்ப ஆழமானது அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன யோசிக்கிறாங்க, என்ன திங்க் பண்றாங்க, அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லாத வரைக்கும் அது தெரியாது மத்தவங்களுக்கு. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, டீப் திங்கர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாரி நெறைய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா சல்லட போட்டு ஆராய்ச்சி யோசிக்கக்கூடியவங்களும் இவங்க தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். எதையுமே கொஞ்சம் அதிகமா ஓவர் திங்கிங்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது கொஞ்சம் அதிகம் இவங்ககிட்ட அப்படின்னு எடுத்துக்கலாம். அதற்கு காரணம் சந்திரன் மனோகாரகன். அதே மாரி மனசு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நிலையாவும் இருக்காது. கடல் அலை போல வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்ற இறக்கங்கள் கலந்த தன்மையிலே உடைய மனசும் அப்படின்றது அவ்வப்போது இருக்கத்தான் செய்யும். 5வது விஷயம் நீ பார்க்கும்போது, நல்ல நினைவாற்றல் கொண்டவங்க. சரிங்களா? நெறைய விஷயங்கள ஞாபகத்துல வச்சுப்பாங்க. சரிங்களா? அதாவது நான் வந்து 2 வயசு படிக்கும்போது 2 வயசுல இருக்கும்போது நான் வந்து இப்படி இருந்தேன். நான் 4 வயசு எனக்கு ஆகும்போது நான் இப்படி இருந்தேன். நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் இப்படி இருந்தேன்னு சொல்ட்டு, அந்த பழமையான விஷயங்கள அதிகமாக நினைத்து பார்க்கக்கூடியவங்க, அதிகமா ஞாபகத்துல வச்சுக்கூடியவங்க. அதே மாரி என்னன்னா, இவங்க கிட்ட நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, பாசத்துக்கு இவங்க வந்து ரொம்ப அடிமைங்க. சரிங்களா? அதாவது ஒருத்தவங்களுக்காக அதாவது இவங்களுக்கு ஒருத்தவங்கள புடிச்சுச்சுன்னா, அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போயிட்டு, அவங்களுக்காக உழைப்பாங்க. அவங்களுக்காக ஓடுவாங்க. சரிங்களா? அதே மாரி அந்த உள்ளுணர்வு சக்தின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ட்யூஷன் பவர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கடகராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப அதிகங்க. இவங்க பெரும்பாலும் இவங்க உள்ளுணர்வ சொல்றத அதிகமா கேட்பாங்க. அதப்படி கரெக்ட்டா செஞ்சாங்கன்னா, அது சரியாவே அமையும். செய்யாத போது தான் பிரச்சனையில இவங்க பெரும்பாலும் மாட்டுவாங்க. அதற்கடுத்து கடகராசிக்காரங்கள பார்த்தீங்கன்னா, பலவீனங்கள் என்ன? இவங்களுடைய நெகட்டிவ் சைடு அதாவது இவங்க ட்ராபேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு விஷயம் கடகராசிக்காரங்க பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த கால விஷயங்கள் அதாவது என்ன சொல்றது? எதிர்காலத்த நினைச்சு இவங்க யோசிக்கிறத விட, பெரும்பாலும் கடந்த காலங்கள்ல வாழ்க்கைய வாழக்கூடியவங்க. கடந்த கால நிகழ்வுகளையே அதிகமா நினைத்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது அடுத்து என்ன பிரசன்ட்ட விட அதாவது ஃபியூச்சர விட பாஸ்ட்ல தான் அதிகமா இவங்க வந்து வாழ்க்கைய வந்து வாழ்வாங்க. நேரத்த வந்து செலவிடுவாங்க. அதாவது பழைய விஷயங்கள அதிகமா நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் இப்படிலாம் இருந்தேன் தெரியுமா? இப்படிலாம் வாழ்ந்தேன் தெரியுமா? இவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடந்த காலங்களே அதிகமாக நேரத்த செலவிடக்கூடியவங்க இவங்க தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, எளிதில உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு பெர்சன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒண்ணும் இல்லங்க. அதாவது ஒரு படம் பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு மூவி பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப வந்து ஒரு எமோஷனலா உங்கள அழ வைக்கிற அளவுக்கு ஒரு சீன் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 12 ராசிக்காரங்களுக்கும் பொருந்தாது. அதுல வந்து இந்த 12 ராசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஒரு எமோஷனல் சீன் மனச வந்து நோகடிக்கிற அளவுக்கு அல்லது மனச கலங்க வைக்கிற அளவுக்கு ஒரு எமோஷன் சீன் போதுன்னா, அந்த எமோஷன் சீனுக்கு அதிகமா அழக்கூடியவங்க, டக்குன்னு அழக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க தான்.
அதை தன்னுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்ப்பாங்க. அந்த சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு மனம் வந்து கொஞ்சம் இலகிய மனசு அப்படின்னு எடுத்துக்கலாம். டக்குன்னு வந்து மனசை வந்து கீழே இறங்கி வந்துருவாங்க. அதே மாதிரி அது என்னன்னா, அது ஒரு சின்ன ஒரு டிராபேக்கா தான் இருக்கும். அதாவது எளிதில மத்தவங்க இவங்கள பயன்படுத்திக் கொள்வாங்க அந்த ஒரு காரியத்துல. அதாவது அந்த கருணைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த கருணை அப்படின்ற ஒரு தன்மையில இவங்க அதிகமா ஏமாற்றப்படுவாங்க. எப்பவுமே பாத்திரம் இருந்து பிச்சை எடு அப்படின்றத இவங்க பெரும்பாலும் வாழ்க்கையில கத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். அடுத்து 3வது வந்து பாத்தீங்கன்னா, கடகராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் அந்த மூட் ஸ்விங்ஸ் சொல்லுவோம். அதாவது மனம் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். குரங்கு மாரி. அது என்ன காரணம்னா, சந்திரன் வந்து வளர்பிறையாவும் இருப்பாரு, தேய்பிறையாவும் இருப்பாருங்க. வளர்ந்து தேயக்கூடிய தன்மையில சந்திரன் இருக்கிறதுனால தான், இவனுடைய மனசும் பாத்தீங்கன்னா, திடீர்னு வந்து ஒரு ஒரு ட்ரிப் பிளான் பண்றீங்க. ஒரு நண்பர்களோட சேர்ந்து ஒரு வெளியூர் போலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். நான் வரேன்னு சொல்லுவாங்க, முதல் நாள். அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா, நான் வரலன்னு சொல்லுவாங்க. திரும்ப வந்து கொஞ்சம் யோசிச்சு, போனா நல்லா இருக்குமே! நம்மளும் போயிட்டு தான் வருவோமேன்னு சொல்லிட்டு திரும்ப வரேன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி அந்த குரங்கு மனசு போல மனசு வந்து கொஞ்சம், அதாவது எல்லாருக்குமே கிடையாது. 100% பேருக்கு பொருந்தும். இது வந்து பல நேரங்கள்ல இந்த விஷயங்கள் இவங்களுக்கு நடக்கும். அந்த ஒரு மனநிலை அப்படின்றது கொஞ்சம் மாறிக்கொண்டே இருக்கும். போனா என்ன ஆகும்? போலனா என்ன ஆகும்? எப்படி நேரத்த செலவிடுறது? என்ன பண்றது? ஏது பண்றது? சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பிளான் பண்ணா கூட. அதற்கடுத்து 4வது விஷயம் நீங்க பார்க்கும்போது, அம்மா பாசம் அதிகம் கொண்டவங்க. அம்மா அப்படின்னாவே கண்ணுலருந்து தண்ணி வருங்க. அந்த அளவுக்கு தாய் பாசம் அதிகம் கொண்டவங்க இந்த கடகராசிக்காரங்க தான். இந்த அம்மா பசங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் இருக்காங்க. அதுல பெரும்பாலும் கடகத்துல பிறந்தவங்க அதிகமா இருப்பாங்க. இதனால என்ன ஆகும்னா, திருமணத்துக்கு பிறகு இது கொஞ்சம் பாதிப்புகள கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு டிராபேக்கா தான் இது. அதாவது இது நல்ல விஷயம் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா, மனைவிக்கும் அதிகமான முக்கியத்துவத்த கொடுத்தாங்கன்னா, இது ஈஸியா பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல அம்மா மட்டும் தான் எனக்கு முக்கியம், மனைவி வந்து அடுத்த பட்சம் தான் நெனச்சாங்கன்னா, அது வந்து பிரச்சனையில முடியும். திருமணத்துக்கு பிறகு தாயும், தாரமும் ஒண்ணு அப்படின்ற அளவுக்கு இங்க ஒரே தட்டுல வச்சு தாங்குனாங்கன்னா 2 பேரையும், வாழ்க்கை நிச்சயமா நல்லா இருக்கும். கடகத்த பொறுத்தவரைக்கும். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி இரக்க சுபாவம் அதிகம் கொண்டவங்க. தன்னை தியாகித்துக் கொண்டு, தன்னுடைய உடலை வருத்திக் கொண்டு, மத்தவங்களுக்காக வாழக்கூடியவங்க, மத்தவங்களுக்காக ஓடக்கூடியவங்க, மத்தவங்களுக்காக உழைக்கக்கூடியவங்க. இவங்க என்னதான் மத்தவங்களுக்காக ஓடுனாலும், உழைச்சாலும், பார்த்தாலும் கடைசியில கெட்ட பேர் தான் கிடைக்கும். அதனால பெரும்பாலும் கடகத்துல பிறந்தவங்க முதல்ல தன்னை பாருங்க. அதன் பிறகு மற்றவர்கள பாருங்க. அத மட்டும் பெரும்பாலும் இவங்க வாழ்க்கையில கடைபிடிச்சாங்கன்னா, நிச்சயமா ரொம்ப நல்லாவே வருவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழ இருக்குன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா ஒரு பயனுள்ள பதிவா இது இருக்கும்னு நினைக்கிறேன், நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.